ட்ரிப்பு போகலான்னு யோசிச்சா இங்கே இருக்கக்கூடிய பசங்களுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர இடம் கோவா தான். அப்படி ஒரு சிறந்த சுற்றுலாத்தலமாக இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு எப்படி விடுதலை காட்சிது அப்படின்னு பார்த்தோம்னா, வாஸ்கோட காமா இந்த பகுதியை கண்டுபிடிக்கிறாரு. அப்படி இந்த பகுதிக்கு வந்ததுக்கப்புறம் ஐரோப்பியர்கள் தங்களுடைய காலடி தரத்தை போகிறாங்க. என்னதான் நம்ம பிரிட்டிஷ்காரங்க தான் நம்மளை ஆண்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும், முறையாக இந்த பகுதியில் தன்னுடைய காலனியை நிறுவனது, தன்னுடைய ராஜ்யத்தை நிறுவனதுன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் தான். 1498 அஃபோன்சோ டி அல்புகர்க் அப்படின்ற ஒரு பர்சன் தான் தன்னுடைய காலனியை இங்கே நிறுவுறாரு. இங்கே இருக்கக்கூடிய அந்த கனிம வளங்களும் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போக்குவரத்துக்கான அந்த வணிகத்துக்கான சிறந்த பிளேஸாகவும் இருக்கிறதுனால இது ஒரு ராணுவ தளவாடமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ ஆசிய பகுதிகளிலேயே முறையாக இந்த பகுதியை அவங்க கண்டுபிடிச்சது அப்படின்னால இதுக்குன்னு ஒரு தனி பெருமையும் அவங்ககிட்ட இருந்துச்சு. அதனால் அதை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய பழங்குடி பெண்களோட ஆண்களை சேர வச்சு அதன் மூலமாக இவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் இவங்களுடைய வாழ்க்கை முறையும் இந்த பகுதியில் நிறுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ட்ரை பண்ண அது வரைக்குமே ஒரு பெரிய லெவலில் புரட்சியோ கிளர்ச்சியோ எழும்பாத இந்த சமயங்கள்